சரி, இப்போ நம்ம கஷ்டம் இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேற எவனையோ போடுறதுக்கு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டானுங்க அப்படின்னாலுமே, இந்த எம்எல்ஏவையும் இந்த எம்பியே போய் பிடிச்சா ரெகுலராக ஒரு 2 தடவை 3 தடவை 5 தடவை 6 தடவை அவரை பிடிச்சா காரியம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தோன்றதில்ல. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவங்களை கேட்டு பாருங்கள், எத்தனை நடையாக நடக்கிறாங்கன்னு. அதே மாதிரி தான் சார் இதுவும். நம்மை பிறப்பித்தவன் வேற எவனோ ஒருத்தன். இந்த கிரகங்களுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸில் நமக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிரகம் ஒன்னொன்றுத்துக்குமே வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா உலகத்திலேயே நாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள்லேயே பெருசாக இருக்கக்கூடியது வியாழன், குரு. அதனால தான் நம்ம அதில் பிறந்திருக்கோம். குருவை நம்ம ப்ளீஸ் பண்ணோம். ஏன்னா குரு மீன லக்னம் மீன ராசி, அதுக்கு ராசி லக்னாதிபதி குரு தான். அடுத்தது புதன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்ல நிலைமை இருக்கணும். சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்ததாக இங்கேருந்து ஒரு 4-5 இடங்கள் நம்ம ரெகுலராக போயிட்டு வந்தோம் சார். ஒன்று நம்முடைய இஷ்ட தெய்வம், இன்னொன்று நம்மளுடைய குலதெய்வம். இதை 2ஐயும் விடக்கூடாது.